எசேக்கியா ராஜா கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்ததுனால அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் அவனை போல ஒருவனும் இருந்ததில்லை. காரணம் என்னன்னா, இஸ்ரவேலின் தேவனை கர்த்தர் வைத்த நம்பிக்கை. நீங்க இந்த காலை வேளையில யாரை நம்புறீங்க, அதை நீங்களே சூஸ் பண்ணுங்க. நம்ம யாரையும் நம்புகிறோம்? எந்த நிலையிலும் நீங்க இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நான் யாரை மட்டும் நம்புவேன்? இயேசு மட்டும் நான் நம்புவேன். தாவீது சொல்லுகிறான், உடையான செட்டு என்னை தூக்கி எடுத்தார் என்றான். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீருங்கிறான். எங்க நம்ம இருந்தாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். எனக்கு அது புதிய ஏற்பாடுல நமக்குள்ள இருக்கிறார். ஒரு அலையிலே வச்சவங்கள அது இன்னும் கூடுதல். பழைய ஏற்பாடுல கூட இருந்தார், ஆனா புதிய ஏற்பாடுல உள்ளே இருக்கிறான். உலகத்தில் இருப்போனில உங்களுக்குள்ள இருக்கிறவ பெரியவர் நமக்குள்ள இருக்கிறான். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அந்த பெரியவர் மேல நம்பிக்கை வைக்கிறது கிடையாது. எது மேலேயோ நம்பிக்கை வைத்து நம்ம என்ன ஆகுறோம்? தோல்வியும் சோர்வும் அசதியும் பல பிரச்சனைகளை நம்ம சிக்கிக் கொள்ளுகிறோம். எந்த நிலைமையில இருந்த காலவில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தேவன் பேரில் நம்பிக்கை வைங்க. ரலையிலே சொல்லுங்களேன், உங்க வீட்டுல உங்க அப்பா பெரிய ஐஸ்வர்யவானா இருக்கும்போது அதை விட்டுட்டு நம்ம எதுக்கு வீடு வீடா போய் நம்ம பிச்சை எடுப்போமா? எடுக்க மாட்டோம். நம்ம வீட்டுல பீரோல இருக்கு, நம்ம அப்பா கிட்ட இருக்கு, அப்பா பேர்ல இருக்கு. நம்ம அவரே சர்வ வல்லவரே நமக்குள்ள நம்ம வைத்து கொண்டு நம்ம இந்த உலகத்தை கண்டு அஞ்சுகிறோம், உலகத்தின் கண்டு நம்ம பயப்படுகிறோம், எதிர்காலத்தை குறித்து நம்ம யோசிக்கிறோம். ஆனா இந்த எசேக்கியா ராஜா பாருங்க, அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையினாலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனை போல ஒருவனும் இருந்ததில்லை. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. இதே தான் நமக்கும். நீங்க இந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்தீங்கன்னா உங்க குடும்பத்துல உங்க ஊர்ல உங்களை போல யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அதனால நான் சகல ஜாதிகளை நான் உன்னை எப்படி வைப்பேன்? மேன்மையாய் வைப்பேன். ஏன்? நம்ம அவரையே நம்பி இருக்கிறோம். அவரையே நம்பினா சகல ஜாதிகளிலும் நம்மை கர்த்தர் மேன்மையாய் வைப்பார்.